ஹலோ ஆல், குட் ஆஃப்டர்நூன். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் ப்ரொஃபஷன்லேருந்து ஆக்சிப்ளஸ் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம் பார்த்தனுமே அவங்க எப்போ ஆக்சிப்ளஸ் வந்தாலும் நான் நோட் பண்ணுவேன். என்னென்னா அவங்க மல்லிகைப்பூ வச்சுட்டு வருவாங்க. அது ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல். இந்த காலத்தில் வந்து இது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல மேம். நானும் அடிக்கடி இந்த பூ வைக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு பர்சனலி ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ ஏன்னா அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி இது வந்து எனக்கு ஒரு ரிச்சுவலாகவே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே மேம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அடிக்ஷன். அந்த ஸ்மெல் வந்து தட் இஸ் அ காமிங். அந்த ஏன் அந்த பூ வைக்கணும்னா நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்க அந்த பூ வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்களே டிஸ்டர்ப் ஆகும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த ஸ்மெல் வந்து உங்களை காம் பண்ணிடும். இன்னொன்று மேம் சொன்னாங்க என்னென்னா அவங்க ஆஃபீஸ் போகும்போது எல்லாருமே கேட்பாங்களாம். ஆக்சுவலி நம்மளை யாராவது திட்டணும்னு நினச்சா கூட நம்ம போய் பக்கத்தில் நின்னோம்னா இந்த ஸ்மெல் நம்மளை காம் பண்ணிடும். அது வந்து எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அது உண்மையான விஷயம் கூட. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மேமோட ஹெல்த் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஆக்சிப்ளஸ்க்கு வந்து எப்படி ரெஃபரன்ஸில் வந்தாங்கன்னா, ஐ திங்க் ஸோ நீங்கள் கூகுள் பார்த்துட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன் மேம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆக்சிப்ளஸ் எப்படி இருக்கு மேம்? So far it's actually going great. Okay ma'am. Like now 3 sessions இப்போ வந்திருக்கேன், but I could see a drastic improvement in my health. Very good. So என்னோட cycles were like very irregular. Okay which is not the case. But ஆனா எனக்கு வந்து இந்த 2-3 sessionsலே வந்து I can see a real good improvement in my very health. Good. Thank you. So I feel very happy here. And moreover பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கிங் ஃபீமேல்ஸும் அவங்க ஹெல்த்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. ஒர்க் அண்ட் ஃபேமிலி இப்படி தான் போகும். பட் நம்ம ஹெல்த்தை வந்து ஃபர்ஸ்ட்டாக வச்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம்னா இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஈஸியாக போகும். அண்ட் மோரோவர் ஆஃப்டர் 40 பார்த்துக்கலாம், ஆஃப்டர் 40-50க்கு மேலே பார்த்துக்கலாம். நம்ம என்றைக்குமே வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஹெல்த்தை வந்து நம்ம ஒரு 1 day to half day அதுக்குன்னு நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஈவன் வி கேன் ப்ரிவென்ட் ஃபியூச்சர் டிசீசஸ்ங்க தான் நான் மெயினாக சொல்லுவேன். அண்ட் அதுக்காக தான் மேம் வந்து ஆக்சிப்ளஸ் வந்திருக்காங்க. மேம் அதுக்கப்புறம் ஆக்சிப்ளஸில் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் உங்கள் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஸோ ஆக்சிப்ளஸ் வரத்துக்கு முன்னாடி மை எனர்ஜி லெவல்ஸ் லைக் வெரி லோ. ஸோ அது வந்து ஐ கேன் சி லைக் திரும்ப கொஞ்சம் ஒரு ஆக்டிவாக என்னால் இது பண்ண முடியுது. அண்ட் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் வித் யூ. ஐ வாஸ் சேயிங் லைக் நான் ஒரு 60-70 அப்படி ஒரு ஃபீல்னு சொன்னீங்க. தென் யூ ஆர் சேயிங் நோ யூ ஆர் மிட் ஏஜ் அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் லைக் நோ யூ ஹேவ் பிரிங் அந்த ஒரு பழைய ஒரு ஆக்டிவ்னஸ் அண்ட் எனர்ஜி வந்து நீங்கள் எனக்கு டெஃபினட்டாக யூ ஹேவ் brought it back. That's a very important thing. And sleep cycles has also got regularized, and my period cycle has also got regularized here. So major 3 improvements one I will say all these 3. Even day one I noticed you had a dark circles, but now இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ்மே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே ஷார்ட் ஸ்பேனில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி மேம் வந்து குவைட் ஒர்க்கிங் உமன்ங்கன்னா நான் கொஞ்சம் சொல்லுவேன் ரெகுலராக வரணும்னு சொல்லி. அவங்க ரெகுலராக மெடிசன்ஸும் எடுத்துக்கல, பட் அந்த எடுத்துக்கிட்ட எஃபெக்ட்லேயே ஷீ ஃபெல்ட் பெட்டருங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க செஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டா திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணணுமா? இட்ஸ் நாட் லைக் தட்ஸ் அ வெல்னஸ் ட்ரீட்மெண்ட்ஸுங்கிறனால நீங்கள் த்ரூ அவுட் த லைஃப் எடுத்துக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபார் எவ்ரி ஒர்க்கிங் ஃபெல்லோ ஃபீமேல். நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுட்டிங்கன்னா உங்களோட குழந்தைங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் உங்கள் ஃபேமிலியே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ரூட் மாதிரி இருந்தனா தான் அந்த ட்ரீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நான் எப்பயுமே சொல்லுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ட்ரீட் ஆக்சிப்ளஸ் வந்து நான் ரூட் காஸ் அப்ரோச்சுன்னு நான் சொல்லுவோம். ஸோ மேம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ஆக்சிப்ளஸ் இன் 1 wordனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம்? I mean என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஐ வில் சே லைக் இட்ஸ் லைக் பிரிங்கிங் பேக் லைஃப் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் மீன்ஸ் எல்லாம். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம அசால்ட்டாக எடுத்துக்க கூடாது. தட்ஸ் வாட் டேக் ஹோம் மெசேஜ் இந்த வீடியோவில். ஸோ நம்ம உடம்பு ஒரு சிம்டம்ஸ் சொல்லுது அப்படின்னா அதை வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம்னு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. குறிப்பாக ஃபீமேல்ஸ், குறிப்பாக ஒர்க்கிங் ஃபீமேல்ஸ். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் சம் ஒன் ஹூ ஆர் இன் நீட். அண்ட் தேங்க்யூ மேம். தேங்க்யூ.